அணை போட்டு ஆத்த வேண்டும்னா தடுக்கலாம், காத்த தடுக்க முடியாது. கோவை கோட்டைமேட்டில் ஊருக்குள் புகுந்து குரங்கு அட்டகாசம். கோவை வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ளதால் நகர பகுதிகளுக்குள் அவ்வப்போது வனவிலங்குகள் புகுந்து பொதுமக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தி வருகின்றன. மேலும் அவ்வப்போது குரங்குகள் கோவை வீதிகளுக்குள் புகுந்து அங்கும் இங்கும் தாவி பொதுமக்களுக்கு பீதியை ஏற்படுத்தி வருகின்றன. இறந்து போன விக்டிமுடைய பேர் எதுவாக இருந்தாலும், ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருந்தாலும், ஒரு பெரிய லெஜெண்டாக இருந்தாலும் அதை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அப்படிங்கும்போது உதாரணத்துக்கு லெஜெண்டா யாரு, நமக்கு தெரிஞ்ச பெரிய லெஜெண்ட் சூப்பர் ஸ்டார் தான். அவர் பேர் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இறந்து போனவருடைய பேர் அஜித் குமார், அவருக்கும் சேர்த்து வேலை. அதாவது இறந்து போனவருடைய பேர் தியாகராஜன், இறந்து போனவருடைய பேர் ரஜினிகாந்த், எதுவாக இருந்தாலும் அந்த டீட்டெயில் என்க்ளோஸ் பண்ண வேண்டியது என் கடமை. வச்சுக்கிட்டு இது பண்ணல. ஆனா விஜய் அப்படி கிடையாது. அவர் எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் அவர் சிகரெட் பிடிப்பாரு, தண்ணி அடிப்பாரு, கத்தி எடுத்து இது பண்ணுவாரு. அவரால் எவ்வளவு பசங்க சீரழிஞ்சு போயிட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் இன்னைக்கு 50 வயசு ஆகி போச்சு. இன்னும் மிஞ்சி போனா 20-30 வருஷம். ஒரு ஆவரேஜ் மனுஷனோட வயசுன்னு பாத்தீங்கன்னா 60 to 80 தான் நம்ம இந்தியால. 50 வயசுல முடிஞ்சு இப்ப ஒரு 10-20 வருஷம் அவர் ஆயுட்காலம் இருக்குதுன்னும் போது தனது சொத்தை காப்பாத்திக்கணும் அப்படின்றதுக்காக 2025 26 நான் உட்காருன்னு சொன்னேன். அது எந்த விதத்தில் நியாயம்? இதெல்லாம் தமிழக மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்தியாலேயும் பெட்டர் மாநிலம் கிடையாது தமிழ். இதுல தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டுல இருக்கிற அனைத்து பொதுமக்களுக்கும் நல்ல நாலேஜ் இருக்கு. என்ன இல்ல, மனசுல நேர்மை இருக்கு, கரைபடியாத அரசியல் செய்யணும்னு நம்பிக்கை இருக்கு, லட்சியம் இருக்கு, உழைக்கிறது. தாவேக்கா தம்பிங்களா, ஒரு நிமிஷம் இருங்களேன். நீங்க தானே அந்த மாற்று அரசியல் பண்ண போறீங்க. உங்க அண்ணா இருக்காருல, உங்க தலைவர் அந்த பக்கம் அரசியல் பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நீங்க இங்க வர்ச்சுவல் வாரியர்ஸா எல்லா காமெண்ட் செக்ஷன்லயும் நிறைய பேசிட்டு இருக்கீங்க, புரியுது. ஆனா உங்க அண்ணன் பேசுறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இப்ப உங்க அண்ணன் அந்த பக்கம் பெண்களுக்கு பாதுகாப்புன்னு பேசினா, இங்க நீங்க காமெண்ட் செக்ஷன்ல உட்காந்து பெண்ணுறுப்பை வச்சு எல்லாத்தையும் அசிங்கமா திட்டிட்டு இருக்கீங்க. யாராவது ஒருத்தவங்க விமர்சிச்சுட்டா அவங்கள பொண்ணுன்னு பையன் அப்படின்லாம் பார்க்காம கொச்சையா பேசுறது, குயர் மக்களை குறிக்கிற வார்த்தைகளை வச்சு அசிங்கமா திட்டுறது, அந்த பக்கம் திருநர் விங்குன்னு ஒண்ணு அமைச்சு அவங்களோட ரைட்ஸ்க்காக பேசணும்னு உங்க அண்ணா பேசினா, இந்த பக்கம் குயர் சமுதாயத்தை வச்சு அசிங்கமா நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஏதாவது யாராவது விமர்சிச்சுட்டா உடனே எங்க அண்ணனை எப்படி பேசலாம், நீ 200 ரூபாய் ஊப்பி, நீ சங்கின்னு சொல்லிட்டு கொச்சையா குடும்பத்தை எல்லாம் எழுத்து பேசுறீங்க. உங்களை அப்ப விமர்சிக்கவே கூடாதா? இது என்ன படமா ரிவ்யூ போட்டு போறதுக்கு? இது அரசியல். உங்க கொள்கையை, உங்க அண்ணனை எல்லாத்தையும் விமர்சிக்க தான் செய்வாங்க. இந்த மெச்சூரிட்டி இல்லைன்னா நம்ம எப்படி அரசியல் பேச முடியும்? உங்க பார்ட்டியை நீங்க தான் ரெப்ரசென்ட் பண்றீங்க. உங்க தலைவரோட அரசியல் இங்க எல்லாத்துக்கும் புரியணும்னா அதை எடுத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை உங்களது. நீங்க மெச்சோர்டா நடந்துக்கிட்டாதான் உங்க பார்ட்டி மேல நம்பிக்கை வரும். ஸ்டேஜ்ல ஏறது சாதாரண விஷயம் இல்ல. ஏறிட்டா இறங்கவே முடியாது தம்பி. வா, நல்லா பேசணும்னா சார் இப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாரு கட்சியில. ஆக்சுவலா எனக்கு டிவிக்குன்றது சமீபமா இந்த 2024 இருந்து எனக்கு தெரிய வந்துச்சு. டிவிக்கு விஜய் கட்சி இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டார். தெரியும். சாரி சார், தப்பா ஏதாவது கேட்டேன்னா சாரி சார். தப்பா இல்ல, நீ கரெக்டா தான் கேட்டிருக்க. அப்புறம் ஏன் பாஸ் அழுகுறீங்க? அது வலி, வேற டிபார்ட்மெண்ட். 10 லட்ச ரூபாய் சம்பளம், அமெரிக்கால விசா கிடைச்சிருச்சு, டிவிகேல கட்சியில ஜாயின் பண்ணு உங்களுக்கு தோணுது. உங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்க? அமெரிக்காக்கே போடான்னு தான் சொல்லுவாங்க. தோத்துக்கிட்டே இருக்கீடா. கண்டிப்பா சர்க்கார் இல்ல, வேற மாதிரி பாப்பீங்க. எனக்கு என்னமோ 7.5 தூக்கி தோல்ல ஓட்டுக்கிட்டு தெரியற மாதிரி தெரியுது. அப்படியே படிச்சு அப்படியே பேசினா பெரிய இது கிடையாது. பீப்புளோட எமோஷன்ஸ் புரிஞ்சுக்கணும். அதனால எல்லாரும் டிவி கேட்க ஓட்டு போகணும்னு கேட்டுக்கிறேன். போராட்டத்திற்கு வந்திருந்த சில தொண்டர்களே சொந்த கட்சி கொடியை களவாடி இடுப்புக்குள் செருகி எடுத்து சென்றதுதான் காரணம் என்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மாநாடுன்னு வரும்பொழுது ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பண்றாங்களா? விக்கிரவாண்டியில நடந்த குறைகள் இங்க இருக்க கூடாது. மாநாடு விட்டுருங்கண்ணே, அது ஒரு மேரேஜ் பண்ற மாதிரி. அரசியல் பார்ட் டைம் ஜாப் கிடையாது, ஃபுல் டைம் இருக்கணும்.
ரெண்டாவது மக்களுக்கு எனி டைம் பிரச்சனை இருந்துக்கு இருக்கும். டெய்லி இஷ்யூஸில் அவரோட கருத்தை சொல்லணும், மக்களோட இருக்கணும். அவர் அடிக்கடி எப்போ நினச்சாலும் அவரை சந்திக்கிற மாதிரி இருக்கணும், இல்லை அவரோட இரண்டாம் கட்ட தலைவர்களையாவது சந்திக்கிற மாதிரி இருக்கணும். ஆக்சசபிலிட்டி வேணும். இப்போ தமிழ்நாடு வந்து ஒரு சில யூரோப்பியன் கண்ட்ரியோட பெருசு. அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு நாள் 2 நாள் வெளியில் வந்துட்டு எல்லா நாளும் வேலையும் கவர் பண்ண முடியாது. நிறையா படிக்க வேண்டியிருக்கும், நிறையா தெரிஞ்சுக்கணும், டெய்லி அப்டேட்டு, டெய்லி ஃபிங்கர் பாயிண்டில் இருக்கணும். இது எதுவுமே இல்லாமல் வெறும் மாஸ் மட்டும் வச்சு பண்ண முடியாது. எம்ஜிஆர்னு ஒரு பிம்பம், ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. சினிமா வேறு, அரசியல் வேறு. நீங்கள் சினிமாவுக்கு போட்ட உழைப்பையும் அரசியலுக்கு போட்டால் மட்டும்தான் ஜெயிக்கலாம். நீங்கள் என்ன சார்புடையவர் அப்படின்றது? நான் மக்கள் சார்பாக பேசுகிறேன். மக்கள் இருக்கக்கூடிய கேள்விகளை பேசுகிறேன். அவரை ப்ரைஸ் பண்ணணும், பிடிக்கும் ப்ரைஸ் பண்ணணுங்கிறதுக்காக பேசாமல் ஃபேக்டை உடச்சி பேசுகிறேன்.